நீ வாங்கண்ணே. மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரோட பண வெறி அதை வச்சுட்டு கார்ப்பரேஷன் இடத்துல கார்ப்பரேஷன் சர்வே ரெக்கார்டில் அது காமன் ரோடுன்னு இருக்குது. அந்த இடத்துல கார்ப்பரேஷன் ரோட்டில் செவுறு கட்டி பப்ளிக்கு ரொம்ப இடையூறு பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே அவர் ரிட்டு ஹைகோர்ட்டில் 2 ரிட்டு போட்டிருக்காரு. 2மே தோற்று போச்சு. ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் பெஞ்சில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது 30 அடி ரோடு அளந்து கார்ப்பரேஷனை எடுக்க சொல்லிட்டாங்க. எடுக்க சொல்லி வரப்போ ஸ்கூல் பிள்ளைகளை நரோட்டில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு வெயிலில் அவங்க உயிருக்கு ஆபத்தாகவும் பொதுமக்களுக்கு ஆபத்தாகவும் எல்லாத்தையும் பண்ணி ஃபுல் அராஜகம். இப்போ நாங்கள் சொல்ல வந்தப்போ போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கார்ப்பரேஷனும் அவங்களோட தைரியமான முடிவுனால அதை எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் சில பகுதிகள் மிச்சம் இருக்குது. அந்த மிச்ச பகுதிகளையும் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க என்க்ரோச்மெண்ட்டும் எடுக்கணும். ஏன்னா இது ஹைகோர்ட் ஆர்டர், 2 ஆர்டர் இருக்குது ஹைகோர்ட்டில். இதுக்கு மேலே ரிட் அப்பீலும் போல் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகல, அவங்க எங்கேயுமே போகல. ஏன்னா எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் சர்வே ரெக்கார்ட் படி இது வந்து கார்ப்பரேஷன் ரோடு. கார்ப்பரேஷன் ரோட்டில் எப்படி இப்படி பண்ண முடியும்? இந்த அராஜகத்தை எதிர்த்து தான் நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே மிச்சத்தையும் எடுக்கணும், கார்ப்பரேஷன் வந்து எடுக்கிறோன்னு இருக்காங்க.